ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்றைக்கி சிந்தனைக்கு ஒரு சின்ன டாபிக். நிறைய பேர் நோ கான்டாக்ட் ரீடிங் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நோ கான்டாக்ட் ரீடிங்காக இருக்கட்டும், ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியாக இருக்கட்டும், சோல்மேட் ஜேர்னி, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரே பேட்டர்ன் ஆஃப் அலைன்மெண்ட்டு தாங்க இந்த யூனிவர்ஸில் இருக்குது. எல்லாருக்குமே ஒரே பேட்டர்ன் தான். இப்போ என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க நம்ம லைஃப்குள்ளே வராங்க, சில காலம் வந்து இருக்காங்க, அவங்க தான் உலகம் அப்படிங்கிற அந்த பபுள் ஃபேஸ்க்கு நம்ம போயிட்டு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக ரெண்டு பேரும் இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும், இவங்க இல்லாமல் இவங்க இல்லை, அவங்க இல்லாமல் இவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எண்ணத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து ரன்னராகவும் ஒருத்தர் வந்து சேசராகவும் போயிடுவாங்க. திடீர்னு பேசிகிட்டு இருந்தவங்க என்ன ஆச்சுன்னே தெரியாது, ஒன்றுமே இல்லாத ஒரு உப்புச்சப்பு இல்லாத காரணம் சொல்லி ஒருத்தங்களை வந்து வெறுத்துட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் உலகம், அவங்க தான் உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பேஸ் பண்ணி லைஃப் ஃபுல்லாக இவங்க தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சவங்க திடீர்னு இப்படி சைலண்ட்டாக போயிட்டாங்களே, எந்த காரணமும் இல்லையே, அந்த பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியலையே, பேசுவாங்களா பேச மாட்டாங்களா, நம்மக்கிட்ட வருவாங்களா வரமாட்டாங்களா, நம்ம லைஃப் இப்படி தான் தனியாக போகுமா, வந்துடுவாங்களா வந்துட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஏக்கத்தோட இன்னொருத்தவங்க அவங்கள சேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து என்ன அப்படின்னா ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் ஒரு செக்ஷனாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி இது மாதிரி ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி எதனால் நம்ம லைஃபுக்குள்ளே வருது அப்படின்னா, நம்ம காலம் வந்து சோல் பர்பஸே இல்லாமல் நம்ம இருந்திருப்போம், நம்மளே நேசிக்காமல் இருந்திருப்போம், செல்ஃப் லவ் இல்லாமல் இருந்திருப்போம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லை, நாமளே மதிக்காமல், நமக்கு நாமே அன்பு கொடுத்துக்காம, மற்றவங்கள வந்து நம்ம அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம தேடுவோம். நமக்கு அன்பு கொடுக்குற மாதிரி, நம்மளை மதிக்கிற மாதிரி, நம்மளை பார்த்துக்கிற மாதிரி, நம்மளை டேக் கேர் பண்ணுற மாதிரி உள்ள பர்சன்ஸ் வந்து நம்ம தேடுவோம். அந்த மாதிரி உள்ளவங்க தான் நம்ம அட்ராக்ட் பண்ணி நம்மக்கிட்ட வருவாங்க. ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட அதெல்லாம் இல்லை, அதனால் இன்னொருத்தவங்க கிட்ட நம்ம தேடுறோம். கடவுள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, இந்த மாதிரி ஒரு பர்சனை கொண்டு வந்து விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, திடீர்னு அவங்கள வந்து லைஃப்பில் காணாம போயிடுவாங்க. ஒன்றுமே இருக்காதுங்க. அவங்க எதுக்கு வந்தாங்க, ஏன் போனாங்க, ஒரு ரீசனுமே இருக்காது. அவங்க சொல்கிற ரீசன் கூட ஏற்றுக்க முடியாது. அவங்க ஃபோனும் எடுக்க மாட்டாங்க, மெசேஜ் பண்ணால் கூட பார்க்க மாட்டாங்க. முன்னெல்லாம் ஒரு லைட்டாக ஒரு டாட் வச்சு நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா கூட அந்த மெசேஜை ஓடி போய் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஆள், நைட்டு தூங்கினா கூட அந்த சவுண்டு வந்தால் கூட நோட்டிஃபிகேஷன் பெல் அடிக்கும்போது கூட ஓடி போய் பார்க்குறவங்க, இன்றைக்கி உங்கள் மெசேஜையோ இல்லை உங்களையோ பிளாக் பண்ணுற சுச்சுவேஷன் வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக இது வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணணும், உங்களோட கேப்பபிலிட்டி என்ன, உங்களோட கெரியர் என்ன, எல்லாத்தையும் விட்டுட்டு தொலைச்சிட்டு இவங்க தான் உலகம்னு நீங்கள் சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. உங்களையே மறந்துட்டு, உங்களை லவ் பண்ணாமல், உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் இவங்க தான் உலகம் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பாசிட்டிவ்னஸ் ஃபுல்லாக நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க. அவங்க வந்து உங்களோட பாசிட்டிவிட்டி எல்லாமே எடுத்துகிட்டு உங்களை ஃபுல்லாக ட்ரைன் அவுட் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் இப்போ வெளியில் போனால் கூட உங்களால் நிம்மதியாக இருக்கவும் முடியாது, உங்கள் ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணவும் முடியாது, ஒரு சந்தோஷமாகவே இருக்காது லைஃபு. எதையோ தொலைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கில் நீங்கள் இருப்பீங்க, அவங்க உங்களை விட்டு ஓடி இருப்பாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒருத்தர் வந்து ரன்னர் மோடில் இருக்காங்க, ஒருத்தர் சேசர் மோடில் இருக்காங்க. நீங்கள் வந்து சேஸ் பண்ணாமல் நீங்கள் உங்கள் லைஃப்பையும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் எப்படி உங்களை டேக் கேர் பண்ணிக்கலாம், நீங்கள் எப்படி உங்களுக்கு செல்ஃப் கேர் பண்ணலாம், செல்ஃப் லவ் பண்ணலாம், நேச்சரில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், உங்கள் ஒர்க்கில் வந்து பிஸியாக இருங்க, உங்கள் கெரியர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் பார்த்துக்கும் போது நிச்சயமாக உங்களுடைய ட்வின் ஃப்ளேம் உங்களை விட்டு போனவங்க உங்களை தேடி கண்டிப்பாக வருவாங்க. இது தாங்க ஜென்ரல் கான்செப்ட். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த எனர்ஜியெல்லாம் ட்ரைன் அவுட் ஆயிரும். அவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியாது, ஏன் இவங்க நம்மளை தேடலை, ஏன் இவங்க நம்மக்கிட்ட முன்ன மாதிரி பேசலை, இவங்க நம்மளை தேடுவாங்கன்னு நினச்சோமே. நீங்கள் தேடிட்டே இருந்தீங்கல்ல, அதனால் அவங்க விட்டு போயிட்டாங்க. உங்களோட அருமையும் அவங்களுக்கு தெரியல. நீங்கள் விட்டுட்டு உங்களுடைய ஒர்க்கை, உங்களுடைய ஜாபை, உங்களுடைய கேர் நீங்கள் பார்க்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வர போகிறாங்க. இது தாங்க ஜென்ரலாக நடக்கக்கூடிய கான்செப்ட்டுங்க. இது வந்து காலமாக வந்து இப்படி தான். ஒரு ட்வின் ஃப்ளேம்னா இப்படி தான், ஒருத்தர் ரன்னர் ஒருத்தர் சேசர். ஒருத்தவங்களுடைய சோல் ரியாலிட்டி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம யார், நம்ம பவர் என்ன, நம்ம இண்டிவிஜுவாலிட்டி என்ன, நம்ம கேப்பபிலிட்டி என்ன, நம்ம யார்கிட்டேருந்து வந்திருக்கோம். இந்த விஷயம் வந்து கடந்து போகிறது வந்து சொல்கிறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கலாம். பட் அந்த டார்க் நைட் ஆஃப் த சோல், அந்த விட்டு போனவங்கள மறக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தப்பெல்லாம் கடவுள் நிச்சயமாக சிவன் வந்து உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க, நிறைய மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்காக நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன் வரும். அதனால் கடவுளை நம்புங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். தேங்க்யூ.